2 தினங்களுக்கு முன்பு வேலூரிலே நடந்த பொதுக்கூட்டத்திலே மாண்பவை உதயநிதி அவர்கள் பேசும் பொழுது மறுநாள் ஹிந்து பக்கத்திலே அரை பக்கத்திலே ஹிந்து வெளியிட்டது. வேலூரிலே நடந்த பொதுக்கூட்டத்திலே துணை முதல்வர் பேசியதை பிராண்ட் அம்பாசிடர்ஸ் ஆஃப் திராவிடன் மாடல் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நான் வழிமொழிகிறேன். உட்கார்ந்திருக்கிற இளைஞரணியின் கண்ணின் மடிகளே, திராவிட இயக்கத்தின், திராவிட மாடலின், திராவிட லட்சியங்களின் கொள்கை தூதுவதராக, லட்சிய தூதுவதராக நீங்கள் பயணிக்க வேண்டும். இளைஞரணியின் பொறுப்பினை ஏற்று இந்த 15 ஆண்டு காலத்தில் 234 தொகுதிகளில் 300 இடங்களுக்கு மேல் கொள்கை பயிற்சி முகாம், ஒரு நிகழ்வுக்கு 2000 பேர் என்று சொன்னால் 6 லட்சம் கொள்கை பயிற்சி பெற்ற இளைஞர்களை உருவாக்கிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி மாண்பவை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். எத்தனை நாள் தான் சபாபதி மோகன் பேச்சை கேட்டுக் கொண்டிருக்க முடியும்? அடுத்த தலைமுறை பேச வேண்டாமா? அழைக்கிறார். 20,000 பேர் விண்ணப்பிக்கிறார்கள். என்னென்ன 20,000 விண்ணப்பம் இருக்கிறது, போட்டி நடத்துங்கள். 200க்கும் மேற்பட்ட அடுத்த தலைமுறை இளம் பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய மாண்பமை உதயநிதி அவர்கள். தொகுதி தோறும் நூலகம், அரசு நூலகம் அல்ல, இளைஞரணியின் சார்பாக நூலகம். அதுபோல தொகுதி தோறும் மைதானங்கள். பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது, காலம் கடந்து கொண்டே போகிறது. இவ்வளவும் செய்கிற காரணத்தால் தான் மாண்பமை உதயநிதியின் 15 ஆண்டு கால அரசியல் பணிகள் எல்லோரும் பாய்கிறார்கள், விழுந்து புரண்டுகிறார்கள். சில்லறைகளின் வெற்றோசைகள். நான் கவனமாக இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு காரணம், உட்கார்ந்திருக்கிற திராவிட இயக்கத்தின் அறிவு கருத்தூலம் வணக்கத்திற்குரிய ஆசிரியர் அவர்கள் எழுதுகிற கட்டுரையிலே இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். சில்லறைகளின் வெற்றோசைகள் இன்றைக்கு உங்களை பார்த்து பேசுகிறது என்று சொன்னால் என்ன காரணம்? ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் than கலைஞர் என்று சொன்ன காலம் போய் இன்றைக்கு கலைஞரையா, அண்ணன் ஸ்டாலின், மதிப்பிற்குரிய உதயநிதி 3 பேரையும் ஒன்றாக சேர்த்து இந்த 3 பேரில் உதயநிதி இஸ் தி மோஸ்ட் டேஞ்சரஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்கள் பணி இருக்கிறது, இயக்கப்பணி இருக்கிறது. அந்த இயக்கப்பணியை இன்றைக்கு அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள்.